அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கும் நம்முடைய பண்டிகை காலங்களாக இருக்கிறபடினாலே பண்டிகைகளை குறித்திருக்கிற செய்திகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் நாம் பார்க்கும் யாருக்கு பண்டிகை, கர்த்தருக்கான பண்டிகை என்று சொல்லி லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். தேவன் பண்டிகைகளை எவ்வளவாய் என்ன காரணங்களுக்காய் படைத்தார், அதை நாம் எவ்வளவாய் எப்படி விதமாக பயன்படுத்துகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு மனிதன் தாவீதை குறித்து பண்டிகை காலங்களில் அவன் எவ்வளோ உற்சாகமான பலிகளை செலுத்துவதற்கு ஆலயத்தை நாடினான். நாம் எதை நாடுகிறோம்? தேவ சமூகத்தை நாடுகிறோமா, வேறு எதையோ நாடுகிறோமா என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த நாள்லேயும் கூட இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்பாக ஒரு பிறப்பு இருக்கிறது, யோவான் ஸ்நானனுடைய பிறப்பு. யோவான் ஸ்நானனுடைய பிறப்பிலே நிகழ்ந்த சில காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அவனுடைய தகப்பனையும் தாயும் குறித்து வேதம் இப்படியாக எழுதுகிறது. அதற்கு முன்பாக இந்த லூக்கா எழுதின ஆக்கியோனை குறித்து நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த லூக்காவுடைய ஆக்கியோன் அவர் அழகாக எழுதுகிறார். 2ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதிக்கிறவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேக பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விஷயங்களில் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டுமென்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. 4 வசனங்களில் அழகாக அங்கே லூக்கா சுவிசேஷ புத்தகத்தினுடைய அத்தியாவசியத்தை, அவசியமான காரியங்களை எழுதுகிறார். மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறதற்காக இவைகள் நடந்தது, வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறதுக்காக இது நடந்தது, தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் என்று சொல்லி மத்தேயுவிலே பார்க்கலாம். அது யூதர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ புத்தகம். மார்க்கை பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்களை மையப்படுத்தி, இயேசுவின் சுவிசேஷத்தை மையப்படுத்தி அதிகமாக அதில் அந்த புத்தகத்திலே அது பங்கு பெற்றிருக்கும். புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட புத்தகம். லூக்கா அப்படி அல்ல, ரொம்ப அழகாக அதை வகுத்து ஞானம் நிறைந்தவர்களுக்கு, நல்ல படிப்பறிவு உள்ள அந்த நாட்களில் கிரேக்கர்கள் நல்ல ஞானம் மிகுந்தவர்கள், அவர்களுக்கும் இந்த சுவிசேஷம் பெற வேண்டும் என்று சொல்லி ஒழுங்காய் திட்டமாக அவன் எழுதக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் சபைக்கு எழுதப்பட்டது. யோவானிலே அன்பை குறித்து, தேவ சமூகத்தை குறித்து, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கும். போகட்டும், லூக்காவுக்கு வருவோமே. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சகரியா எலிசபெத்தின் சம்பவங்கள் அங்கு ஆரம்பிக்கிறது. நான் வாசிக்கிறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். 2 பேரையும் அறிமுகப்படுத்துகிறது வேதம். ஒருவனை ஆசாரிய வகுப்பின் முறைமையை குறித்து அறிமுகப்படுத்துது. ஏன்னா சகரியா பிரதான ஆசாரியர். நல்ல அவரை குறித்து அழகாக அடுத்தடுத்த வசனங்களை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர்கள் இருவரும், சகரியா மாத்திரமல்ல, இருவரையும் குறித்து வேதம் சொல்கிறது, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத் மலடியாயிருந்தாள். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். தேவன் இட்ட சகல கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் இருந்த ஒரு தம்பதியருக்கு வேதம் சொல்லுகிறது, அவளை பார்த்து, எலிசபெத்தை பார்த்து மலடி என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கற்பத்தை அடைத்தார் என்று சொல்லி சிலருக்கு இருக்கும். ஆனால் இங்கே எலிசபெத்து கர்த்தர் அடைக்கலை. அவருடைய இயல்பே மலட்டுத்தன்மை. மலடியாகவும் இருந்தால், வயது சென்றவளாகவும் இருந்தால். வேலை என் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் மலட்டுத்தன்மையாக, வாழ்க்கையில் எதையோ இழந்து, ஒருவேளை வியாபாரம், தொழில், சில ஊழியங்களில் மலடு நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். முன்னேற்றமே இல்லையே, விருத்தியே இல்லையே, பெருக்கமே இல்லை என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். எலிசபெத்திலிருந்து சகரியாட்டிருந்து நாம் சில காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாக இருந்தாங்க. வேதத்தில் நிறைய பேர் அப்படி குற்றமற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. யோசேப்பு குறித்து பார்க்கிறோம், அவன் குற்றமற்றவன்.
இங்கே தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலின் புத்தகத்தில் தரிவு விட்ட தானியேல் சொல்லும்போது, தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாக நீதிகேடு உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வேதத்தில் சகரியாவை குறித்து வாசிக்கிறோம். இதில் இந்த புத்தகத்தில் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா, சகரியா ஆலயத்துக்கு தொடர்புடையவன், சிமியோன் ஆலயத்துக்கு தொடர்புடையவன். சிமியோனை குறித்தும் அங்கே வேதம் அப்படி தான் அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கும். வாசிப்புமே லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தான். சகரியா ஆலயத்துக்குரியவன், சிமியோன் ஆலயத்துக்குரியவன், அன்னாள் ஆலயத்துக்குரியவள். இவர்களை குறித்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும். சாஸ்திரிகளை குறித்தோ மைப்பர்களை குறித்தோ அப்படி எழுதப்பட்டிருக்காது. உங்களை கவனிக்க வைக்க விரும்புகிறேன். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் வாழ்ந்த ஒரு தம்பதிக்கு பிள்ளை இல்லை. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு தம்பதிக்கு பிரியமில்லை. காரணம், தேவ திட்டம், தேவனுடைய ஏற்ற வேலை வருகிறதற்காக தாமதித்து கொண்டிருக்கிறார். தாமதங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை என் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் மலட்டுத்தன்மை, வாழ்க்கையில் சோர்ந்து போய், வாழ்க்கையில் இதில் முன்னேற்றமே இல்லையே, என் வாழ்க்கை கட்டப்படலைன்ற எண்ணங்கள் இருக்கலாம். இந்த பண்டிகை காலங்களில் உங்களை அர்ப்பணிங்க. இந்த தம்பதியை போல நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்த கர்த்தர் போதுமான இருக்கிறார். தொடர்ச்சியை நம் நாளைக்கும் பார்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடுவோமா? தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறேன், நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் என் சத்தத்தை கேட்கிற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் வாழ்ந்த ஒரு எலிசபெத் சகரியாவுக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவரே, மலடியாக இருந்தால், வயது சென்றவளாக இருந்தால், ஒருவேளை இல்லை என்கின்ற அனுபவங்களோடு என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது உமக்கு பிரியமான ஆண்டவரே பாதையில் நீர் அவர்களை திருப்பிக் கொள்ளும், வணைந்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற ஆண்டவருடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.